வா ஜகயுகம் ஆளவா நிலைவா முதல்வா திராவிட புதல்வா. மிகச்சிறந்த இலக்கியவாதி, அற்புதமான கதாசிரியர், திறன் மிகுந்த திரைப்பட வசனகர்த்தா, தலைசிறந்த பேச்சாளர், வியக்கத்தக்க நிர்வாகி, தொண்டர்கள் கொண்டாடும் தலைவர், கொண்ட கொள்கையில் மாறாதவர், வெற்றி கண்டு வெறி கொள்ளாதவர், தோல்வியில் துவளாதவர், இத்தனை சிறப்பும் ஒருங்கே அமைந்த ஒரு தலைவனை இந்திய வரலாறு இதுவரையில் கண்டதில்லை. அவர்தான் கலைஞர். அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு தொண்டனாக பணியாற்றுவது தங்களுக்கு கிடைத்த வரலாற்று பேறு என்று உள்ளம் பூரிக்கின்றனர் உடன்பிறப்புகள். தொண்டர்களுக்கே இப்படி என்றால் அவருக்கு மகனாக பிறந்த ஒருவருக்கு எத்தனை பெருமிதம் இருக்கும். அந்த பெருமிதத்தை ஒருபோதும் அகந்தையாக வெளிப்படுத்தாத அற்புதமான மகன்தான் ஸ்டாலின். திராவிட இயக்க வரலாற்றில் தளபதி என்ற பெயரை பெற்ற பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு அந்த பெயரை பெற்றிருப்பவர் ஸ்டாலின். உயிரும் ஊனும் சிந்தனையும் செயலும் தமிழே என்று வாழும் தலைவர் கலைஞர் தனது மகனுக்கு ஸ்டாலின் என்ற பெயரை ஏன் வைத்தார் என்ற கேள்விக்கு கலைஞர் சொன்ன பதில் அற்புதமானது. ஸ்டாலின் பிறந்தபோதுதான் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் மறைந்தார். அவர் நினைவாக அந்த லட்சியத்தின் அடையாளமாகத்தான் ஸ்டாலின் என்ற பெயரை வைத்திருக்கிறேன் என்று கூறினார். கலைஞர் ஒரு தந்தை மட்டுமல்லவே, அவருக்கு கழகமே குடும்பமாயிற்று. அந்த குடும்பத்தில் உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்றால் உரிமையோடு கேட்டால் கிடைக்காது. உயிரை கொடுத்து போராட வேண்டும், சோர்வில்லாமல் உழைக்க வேண்டும். படிப்படியாகத்தான் மேலே வர முடியும். ஏனெனில் கழகம் குடும்பம்தான் எனினும் அது ஜனநாயகத்திற்கு சாட்சியாயிருக்கும் குடும்பம். ஸ்டாலினின் பயணம் 13வது வயதில் தொடங்கியது. 1966 இளைஞர் திமுக என்ற இயக்கத்தை தொடங்கிய போது ஸ்டாலினுக்கு வயது 13 தான். 1971 சைதை தொகுதியில் கலைஞர் போட்டியிட்ட போது ஒலிபெருக்கியை கையில் பிடித்து தலைவருக்கு வாக்கு கேட்டார் ஸ்டாலின். தொண்டனாக தொடங்கிய ஸ்டாலினின் பயணம் வட்ட பிரதிநிதி, மாவட்ட பிரதிநிதி என பல பொறுப்புகளை கண்டது. 1974 பொதுக்குழு உறுப்பினரானார் ஸ்டாலின். அரசியல் என்பது பதவியோடு மட்டும் தொடர்புடையது அல்ல, அடக்குமுறைகளையும் சந்தித்தாக வேண்டும். அடுத்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையை எதிர்கொண்டார் ஸ்டாலின். அது அவரது அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஆண்டு. 1975 ஜூன் 25 நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது மிசா எனும் கொடூர சட்டம் பாய்ந்தது. இது சர்வாதிகாரம் என எதிர்த்தார் கலைஞர். திமுக ஆட்சியை மத்திய அரசு கலைத்தது. கலைஞர் வீட்டுக்கு போலீஸ் வந்தது. முரசொலிமாறன், ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என 500 பேர் மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பாராட்டு களத்தில் மட்டுமல்ல, போராட்டக் களத்திலும் முன்னணியில் இருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் விதி. நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்போது இளைஞரணியில் இருந்தவர். அவர் தேடப்படக்கூடிய நிலையில் அவர் அழைத்து வந்து அடித்து உள்ளே கொண்டு வந்து போட்டபோது என் மேல்தான் விழுந்தார்கள். அப்போது அவருக்கு வயது 23. திருமணமாகி 5 மாதங்களே முடிந்திருந்தன. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கொலை குற்றவாளிகளை வைத்து ஸ்டாலின் மீது தடியடி நடத்தப்பட்டது. கொடுமையான தாக்குதல் காரணமாக அவர் கையில் பட்ட காயத்தின் வடு இப்போதும் மாறவில்லை. சிறை தடியடிக்கு மத்தியிலும் கழகம் கொண்ட கொள்கை உறுதியை இறுதி வரை காத்தார் ஸ்டாலின். அவர்தான் மிசாவுக்கு எதிரான போரின் தளபதி. 1979 திமுகவின் செயற்குழு உறுப்பினரானார். 1980 ஜூலை 20 மதுரை ஜான்சிராணி பூங்காவில் திமுக இளைஞரணியை தொடங்கினார் கலைஞர். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே மாநில கட்சி ஒன்று தொடங்கிய முதல் இளைஞரணி அதுதான். 1981 இளைஞரணி அமைப்பாளர்களில் 5 ஒருவராக ஸ்டாலின் பொறுப்பேற்றார். 1982 மே மாதம் திருச்சியில் நடந்த இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இளைஞரணியின் ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டார் ஸ்டாலின். 1984 அவர் இளைஞரணி செயலாளராக உயர்ந்தார்.
ஸ்டாலினின் அயராத உழைப்பால் பொறுப்புகள் தானாக அவரிடம் வந்து சேர்ந்தன. 2003 துணை பொதுச் செயலாளர், 2008 பொருளாளர் என அடுத்தடுத்த பொறுப்புகள் அவரிடம் அப்படித்தான் வந்து சேர்ந்தன. 13 வயதில் இயக்கத்தில் அடியெடுத்து வைத்த போது எப்படி இருந்தாரோ அதே உற்சாகம் இன்றளவும் குன்றாமல் இப்போதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். காலங்கள் மாறுகின்றன, களங்கள் மாறுகின்றன, ஆனால் அவரது அயராத உழைப்பு மட்டும் மாறவே இல்லை. அவர் முகத்தில் ஒருபோதும் களைப்பு ஏற்படவே இல்லை. தொண்டர்களையும் களைத்து போக விடுவதில்லை. தேர்தல் தோல்விகளால் அவர்கள் துவண்டு போனாலும் அவர்களுக்கு உற்சாகமூட்டி மீண்டும் களத்திற்கு தயார் செய்வதில் வல்லவர் ஸ்டாலின். கழகம் காக்கும் போரில் உழைப்பு எனும் கூரிய வாளுடன் இன்றும் களத்தில் முதல் ஆளாய் நிற்கிறார் ஸ்டாலின். அவர் பின்னின்று போராடுவதையே பெருமையாய் கொண்ட பெரும் தொண்டர் படை தங்கள் தங்கத் தளபதியின் அடியொற்றி நாளைய வரலாற்றை படைக்க தயாராய் நிற்கிறது. உங்களுக்கு உழைக்க எங்களுக்கு உத்தரவிடுங்கள். வாக்காளர்களிடம் வாக்கு கேட்கும் போது இப்படித்தான் கேட்க வேண்டும் என்ற அற்புதமான அரசியல் நாகரீகத்தை ஆரம்பித்து வைத்தவர் கலைஞர். ஆம், பதவி என்பது தோளில் போட்டிருக்கும் துண்டு போல, கொள்கை என்பது இடுப்பில் கட்டியிருக்கும் வேட்டி போல என சொல்லிக் கொடுத்த அண்ணாவின் அன்பு தம்பி அல்லவா கலைஞர். பதவி என்பது ஆள்வதற்கு கொடுக்கப்பட்டதல்ல, அது மக்கள் பணியாற்ற கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ற எண்ணம் எப்போதும் கலைஞருக்கு உண்டு. அந்த எண்ணத்தை அப்படியே தன்னிடத்தில் கொண்டவர் ஸ்டாலின். 1989 ஆண்டு 1000 விளக்கு தொகுதிதான் ஸ்டாலினை முதலாக சட்டமன்றத்திற்கு அனுப்பியது. அதன் பிறகு அதே தொகுதியில் 1996 வெற்றி பெற்றார். 1996 சென்னை மாநகர மக்கள் தங்களின் வணக்கத்திற்குரிய மேயராக தேர்ந்தெடுத்தனர். 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் என்ற பெருமையையும் பெற்றார். சென்னை மாநகர தந்தையானவுடன் சமூக நலக்கூடங்கள், புதிய மழைநீர் வடிகால்வாய்கள், ஆரம்ப சுகாதார மையங்கள், மேம்பாலங்கள் மற்றும் சிறுபாலங்கள் அமைத்தல், தலைநகர் மக்கள் பொழுதுபோக்கவும் உடல்நலம் காக்கவும் மாநகர் முழுவதும் பூங்காக்கள், இளைஞர் உடல் வலிமை பெற உடற்பயிற்சி கூடங்கள் என அவர் நிறைவேற்றிய பணிகள் எண்ணில் அடங்காது. சென்னையை அழகாக்க சிங்கார சென்னை என்ற திட்டத்தை அமல்படுத்தி தூய்மையான சென்னை என்ற விருதை பெறச் செய்தார் ஸ்டாலின். சென்னையின் தீராத பிரச்சனையாக இருந்து வந்த போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க 9 மேம்பாலங்களை கட்டினார். இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் மிக குறுகிய காலத்தில் இத்தனை பாலங்கள் கட்டப்பட்டதில்லை. 9 பாலங்களையும் கட்டி முடிக்க 90 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டது. ஆனால் தனது நிர்வாகத் திறனால் 60 கோடி ரூபாய் செலவிலேயே பாலங்களை கட்டி முடித்து மீதி பணத்தை அரசு கஜானாவில் சேர்த்தார். சென்னையில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக மாநகராட்சி பள்ளிகளை தரமுயர்த்திய கணினி கல்வியை கொண்டு வந்து பிரபலப்படுத்தியதும் ஸ்டாலின் தான். பணக்காரர்களுக்கு மட்டுமே சொந்தமில்லை எல்கேஜி, யூகேஜி என்ற நிலையை ஏற்படுத்த ஏழை குழந்தைகளுக்கும் அந்த பள்ளிகளை தொடங்கி வைத்தவர் அவர். அவருடைய தொடர் கண்காணிப்பின் விளைவாக சென்னை மாநகராட்சி பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 47% 78% உயர்ந்தது. மாநகராட்சி பள்ளிகளில் சுகாதார திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டன. மேயராக ஸ்டாலின் செய்த பணிகள் பற்றி குறிப்பிட்ட கலைஞர், மாநகராட்சி பணிகள் அனைத்தையும் தனது நேரடி கண்காணிப்பில் நிறைவேற்றியவர் ஸ்டாலின். மழை என்றால் ஓடி ஒதுங்கி விடாமல் மழையோடு மழையாக பணிபுரிந்தவர். மாநகர மக்கள் பிரச்சனை எதுவானாலும் பிரச்சனையை கண்டு பின்னங்கால் பிடரியில் பட ஓடி ஒளிந்து விடாமல் பிரச்சனையின் பிடரியை பிடித்து உலுக்கி நேருக்கு நேர் நின்று தீர்வு கண்டவர் என பாராட்டை பெற்றார் ஸ்டாலின் அவர்கள். அன்பு தலைவரின் பாராட்டுகளோடு 5 ஆண்டு காலம் மேயராக இருந்து அரும்பணியாற்றிய ஸ்டாலினை மீண்டும் 2001 சென்னை வாசிகள் மேயராக 1000 விளக்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தனர். இத்தனைக்கும் அந்த நேரத்தில் அதிமுக தான் ஆளும் கட்சி. ஸ்டாலினுக்கு இருந்த மக்கள் பலத்தை கண்டு பயந்த அதிமுக அரசு குறுக்கு வழியில் சட்டம் ஒன்றை இயற்றி அவரிடம் இருந்து மேயர் பதவியை பறித்தது. 2004 ஆண்டு தமிழகத்தை சுனாமி பேரலைகள் தாக்கிய போது கலைஞரின் ஆணையை ஏற்று அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை தலைமை செயலகத்தில் நேரில் சந்தித்து
சுனாமியால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உதவும் வகையில் நிதி உதவி வழங்கினார் ஸ்டாலின். சட்டமன்ற உறுப்பினராக, சென்னை நகர மேயராக, மக்களின் உற்ற தோழனாக பணியாற்றிய ஸ்டாலின் 2006ஆம் ஆண்டு திமுக மீண்டும் அரியணை ஏறியதும் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சரானார். அமைச்சராக ஸ்டாலின் சாதனைகளை பார்த்து பிரமித்த கலைஞர், ஸ்டாலினை உள்ளாட்சித்துறை அமைச்சராக்கினேன், அயராத உழைப்பாலும் இடையராத களப்பணியாலும் உள்ளாட்சியில் நல்லாட்சி கண்டவர் என்ற நற்பெயரை எடுத்தார் என்று பாராட்டினார். பல ஆண்டுகளாக பஞ்சாயத்து தேர்தல் நடத்த முடியாமல் இருந்த பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டார்மங்கலம், கொட்டச்சியேந்தல் கிராமங்களில் வெற்றிகரமாக தேர்தலை நடத்தி சரித்திரம் படைத்தார் ஸ்டாலின். தமிழகத்தில் நம்முடைய ஆட்சி உருவாக்கப்பட்டதற்கு பிறகு இந்த 4 ஊராட்சிகளில் முறையாக இந்த தேர்தலை நடத்தி அதற்குரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களை அழைத்து இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர்கள் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மகளிர் சுய உதவி குழுக்களை தொடங்கி வைத்தவர் கலைஞர் என்றால், மாநிலம் முழுவதும் 12,618 கிராமங்களில் மொத்தம் 1,75,493 புதிய மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைய காரணமானார் ஸ்டாலின். மகளிர் சுய உதவி குழுக்களின் பயனாளிகள் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய கைகளாலேயே பல மணி நேரங்கள் நின்று சுழல் நிதி வழங்கி அதிலும் சாதனை படைத்தார் ஸ்டாலின். இதனை இன்றும் சொல்லிச் சொல்லி பூரித்து போவார்கள் மகளிர் குழுவினர். சென்னை அருகே மீஞ்சூரிலும் நெம்மேலியிலும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கொண்டு வந்தார் ஸ்டாலின். இவை தவிர வறட்சி மாவட்டமான ராமநாதபுரத்தில் கூட்டுக்குடிநீர் திட்டம் கொண்டு வந்து அதை திட்டமிட்ட காலத்திற்கு முன்பே முடித்தார். அதேபோல புளோரைடு தண்ணீரால் அவதிப்பட்டு வந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி பகுதிகளில் ஒகனேக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றியதோடு மாநிலத்தில் உள்ள 15க்கும் மேற்பட்ட மாவட்ட மக்களின் தாகம் தீர்க்க பல கூட்டுக்குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி தந்தவர் ஸ்டாலின். ஈரோடு, திருப்பூர், வேலூர், தூத்துக்குடி நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டது ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போதுதான். சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் சரி, மேயரான போதும் சரி, அதிகாரிகளை அழைப்பது, அவர்களுடன் ஆலோசனை நடத்துவது, அவர்களுக்கு வழிகாட்டுவது என்ற பழக்கத்தை வைத்திருந்தார். உள்ளாட்சித்துறை அமைச்சராக அவர் ஆற்றிய பணிகளின் காரணமாக 1474 நிர்மல் கிராம் புரஸ்கார் விருதுகளை பெற்றது தமிழகம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழகத்தின் 5 கிராமங்களுக்கு மத்திய அரசின் விருதை பெற்றுத் தந்தார். மேயராக, சட்டமன்ற உறுப்பினராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராக அவர் ஆற்றிய பணிகளைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் பதவியும் ஸ்டாலினை தேடி வந்தது. 2009 முதல் 2011 வரை அவர் துணை முதலமைச்சராக இருந்த காலத்தில் தொழில்துறையையும் ஏற்று அதில் பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மொத்தம் 19 டைடல் பூங்காக்களை தொடங்கி அதன் மூலம் 4,15,000 பேருக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தார். அது மட்டுமல்லாமல் 22,000 கிராமவாசிகளுக்கு சிறப்பு திட்டம் மூலம் வேலை வழங்கினார். 46,091 கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழ்நாட்டில் நோக்கியா, ஃபோர்ட், ஹுண்டாய் உள்ளிட்ட 37 புதிய பெரும் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. இதன் மூலம் 2,22,000 பேர் வேலை வாய்ப்பு பெற காரணமாக விளங்கினார் ஸ்டாலின். ஜப்பான் சென்று நிதி உதவி பெற்று பெரும் முயற்சி மேற்கொண்டு மெட்ரோ ரயில் திட்டத்தை 14,000 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தினார். இப்படி அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சராக இருந்த காலத்தில் தமிழகம் முழுவதும் 3,50,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்திருக்கிறார். 34,889 மனுக்களை பெற்று அவற்றில் 32,098 மனுக்களை விசாரித்து குறைகளை தீர்த்து வைத்திருக்கிறார். சுருங்கச் சொன்னால் இந்த பயணத்தின் பயன் தமிழகத்தின் தலைநகர் வாசிகளிலிருந்து கன்னியாகுமரி வாசி வரை அனைவரையும் சென்று சேர்ந்தது. 2009ஆம் ஆண்டு தமிழகத்தின் துணை முதல்வர் பொறுப்பில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது தனது மனைவி துர்கா அவர்களுடன் சேர்ந்து மியாட் மருத்துவமனைக்கு சென்று உடல் உறுப்பு தானம் செய்ததோடு
உடல் உறுப்பு தானத்தில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் பெறுவதற்கும் காரணமாக விளங்குகிறார். இரண்டாயிரத்தி 11 புதிதாக உருவாக்கப்பட்ட கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழகத்தின் துணை முதலமைச்சராக இருந்தபோது மு.க. ஸ்டாலினின் பொதுமக்கள் சேவையை பாராட்டி 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அமெரிக்காவின் கென்டக்கி மாகாணத்தின் உயரிய விருதான கென்டக்கி கர்னல் விருது வழங்கப்பட்டது. அதேபோல அயர்லாந்து சர்வதேச பல்கலைக்கழகமும் ஸ்டாலினின் மக்கள் பணிகளை பாராட்டி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது. அறிவாளியாக, நிர்வாகியாக, தலைவராக உயர்ந்தவர் ஸ்டாலின். வழக்கமான அரசியல்வாதி அல்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள். கட்சிக்கு அப்பாற்பட்டு மக்களை நேரடியாக ஒரு சாதாரண மனிதனாய் சந்திக்க விரும்பும் ஒரு அசாதாரண மனிதர் அவர். அவரது வெற்றி நடை கடந்த 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி தமிழகத்தின் தென்முனையாம் கன்னியாகுமரியில் நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணமாக தொடங்கியது. தமிழகத்தை சூழ்ந்திருந்த இருளை விலக்கிட அந்த சூரியனின் புதல்வன் முடியட்டும் விடியட்டும் என்ற முழக்கத்தை தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் 12,000 கிலோமீட்டர் சுற்றி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அந்த பயணத்தில் அவர் சந்திக்காத மக்கள் இல்லை. விவசாயிகள், மாணவ மாணவிகள், மகளிர் சுய உதவிக் குழுவினர், சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர், கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்கள், தொழிலாளர்கள், அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என்று தமிழகத்தின் பலதரப்பட்ட மக்களையும் அவர்களின் இடத்திற்கே சென்று சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். நமக்கு நாமே பயணம் மேற்கொண்டு தமிழகம் முழுவதும் சுற்றி வந்த போதும் பல இடங்களில் தொண்டர்களின் வீடுகளில் தங்கி நான் உங்கள் வீட்டு பிள்ளைதான் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தினார் தளபதி அவர்கள். 2015 டிசம்பரில் சென்னையையே புரட்டி போட்ட பெருவெள்ளத்தில் சென்னை, காஞ்சிபுரம், கடலூர் மாவட்ட மக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து தவித்த போது அரசு செய்யட்டும் என்று காத்திருக்காமல் தானே களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் பார்த்து நிவாரணப் பொருட்களை அள்ளி வழங்கியவர் ஸ்டாலின். வெள்ளத்தில் சிக்கித் தவித்த மக்களை உடனடியாக மீட்க 24 மணி நேர அவசர உதவி எண்ணை அறிமுகப்படுத்தினார். உதவி தேவைப்படுவோருக்கு தான் உதவியது மட்டுமல்ல, கழக உடன்பிறப்புகளும் உடனடியாக உதவிட வேண்டுமென அன்பு கட்டளையிட்டார். வேனில் வந்து வேனிலேயே நின்று வாக்குகள் கேட்கும் பிரச்சார பாணியை தவிர்த்து சாமானிய மக்களின் இல்லம் சென்று அடித்தட்டு மக்களை நேரில் சந்திப்பவர் அவர். சுற்றுப்பயணம் செல்லும் எல்லா இடங்களிலும் விடியற்காலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்வது அவரின் வழக்கம். நடைப்பயணத்தின் பொழுதே அந்த ஊர் மக்களின் பிரச்சனைகள் என்ன என கேட்டறிவார். பிரச்சாரத்தில் சேர்த்து அதற்கான தீர்வையும் ஆலோசனைகளையும் வழங்குவார். மற்ற தொகுதிகளையே இத்தனை கரிசனத்துடன் கவனிக்கும் ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரை எப்படி கவனித்துக் கொள்வார் என்று தனியாக சொல்ல தேவையில்லை. வாரத்திற்கு 2 முறை தொகுதிக்கு செல்வார். அதையும் தாண்டி தொகுதி மக்களின் சுகதுக்கங்களில் பங்கேற்பார். அதனால்தான் அடுத்தடுத்து அவரால் அந்த தொகுதியில் வெற்றி வாகை சூட முடிகிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக தொகுதி மக்கள் தங்களுடைய குறைகளை எடுத்துச் சொல்வதற்கு குறை தீர்ப்பு எண் ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் மக்களின் குறைகளுக்கு உடனடி தீர்வு கண்டு வருபவர் அவர். தங்களுக்கு சேவையாற்றிய ஸ்டாலினை அடுத்து நடைபெற்ற 2016 தேர்தலில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத எம்எல்ஏ என தக்க வைத்துக் கொண்டனர் கொளத்தூர் தொகுதி மக்கள். அந்த அளவிற்கு தனக்கு வாக்களித்த மக்களுக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர் ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் என்னும் நான். ஸ்டாலின் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து தொகுதி என்று அடிக்கடி சென்று விடுவார். தனது தொகுதியையும் சொந்த வீட்டையும் வேறுபடுத்தி பார்க்காதவர். சேர்ந்தாற்போல் 2 நாட்கள் சென்னையில் இருக்கின்ற வாய்ப்பு கிடைத்தாலும் அதிலே ஒரு நாள் தொகுதிக்கு சென்று ஒரு சுற்று சுற்றிவிட்டுத்தான் திரும்புவார் என்று கலைஞரிடம் பாராட்டை பெற்றவர் ஸ்டாலின். தமிழகத்தில் வேறு எந்த அரசியல் கட்சியும் செய்யத் தொடங்குவதற்கு முன்பே ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற அத்தனை சமூக வலைதளங்களிலும் தன்னையும் இணைத்துக் கொண்டிருப்பவர். தென்னிந்தியாவின் அரசியல் தலைவர்களிலேயே முகநூலில் அதிக எண்ணிக்கையிலான பின்தொடர்பவர்களை கொண்ட ஒரே தலைவர் ஸ்டாலின் தான். அவரது முகநூல் பதிவு
ஆட்சியாளர்கள் நிறைவேற்றும் திட்டத்தில் மக்கள் நலன் இருந்தால் அதை வரவேற்கும். அந்த திட்டத்தில் குறை இருந்தால் இடித்துரைக்கும். இடித்துரைப்பது மட்டுமல்ல, செய்ய வேண்டியவற்றை எடுத்துரைக்கவும் தவறியதில்லை. 2016 சட்டமன்ற தேர்தல் முடிந்து ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்றார். அப்போது அந்த விழாவில் அரசியல் பார்க்காமல் பங்கேற்றவர் ஸ்டாலின். ஆனால் பதவியேற்பு விழாவில் சிறிதும் நாகரீகமின்றி அவருக்கு 11வது வரிசையில் இருக்கை ஒதுக்கியிருந்தார்கள். அப்போதும் முகம் சுளிக்காமல் அமைதியாக அங்கு சென்று அமர்ந்து விழாவில் முழுமையாக பங்கேற்றார் ஸ்டாலின். ஸ்டாலினின் பெருந்தன்மையை பல்வேறு அரசியல் தலைவர்களும் ஊடகங்களும் பாராட்டிய அதே நேரத்தில் அதிமுக அரசின் அநாகரிக போக்கையும் கண்டித்தனர். அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதாவே வருத்தம் தெரிவித்தது வரலாற்றில் நடந்திராத அதிசயம். ரத்தம் ஒன்றே, நமது திராவிட இனமது மொத்தம் ஒன்றே, சூதை வென்றே, ஐவிரல் காட்டி நின்றே. 2016 தமிழகத்தின் வரலாற்றில் மிக பெரும்பான்மை பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியின் தலைவரானார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அயராது மக்கள் பணியாற்றும் ஸ்டாலின் ஆளும் கட்சி செய்யத் தவறிய விஷயங்களை சுட்டிக்காட்டினார். விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனை உள்ளிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சட்டமன்றத்திலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, எடுத்துச் சொல்லும் பொறுப்புமிக்க எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுகிறார் அவர். சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி செவிமடுக்காத போது மக்கள் மன்றத்தில் உரிமை குரல் எழுப்பி சிறை சென்றார். ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தால் மக்களுக்கு தேவையானதை பொறுப்போடு தானே நிறைவேற்றுவார். ஆட்சி அதிகாரம் கையில் இல்லாத போதும் மக்களுக்கு தேவை என்ன என்பதை போர்க்குணத்துடன் ஆள்வோருக்கு சுட்டிக்காட்டுவதும் அவர்தான். அதுதான் ஸ்டாலின். அதுதான் கோடிக்கணக்கான தமிழர்களின் மனதில் அவர்க்கென மதிப்புமிக்க தனி ஒரு இடத்தை பிடித்துக் கொடுத்திருக்கிறது. வா தலைவா, ஜகயுகம் ஆளவா, நிறைவா வா, முதல்வா, திராவிட புதல்வா. விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனையில் தொடங்கி தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டாக ஜல்லிக்கட்டை நடத்திட, மாணவர்களின் எதிர்காலம் காக்க, நீட் தேர்வை ரத்து செய்திட்ட போராட்டம் வரை எதிர்க்கட்சி தலைவராய் சிறப்பாய் பணியாற்றி வருகிறார் ஸ்டாலின். பினாமி அரசு என்று மக்களால் வசைபாடப்படும் ஆளும் கட்சி சட்டமன்றத்தில் நிகழ்த்திய ஜனநாயக படுகொலையை கண்டித்து மக்கள் மன்றத்தின் மூலம் ஜனநாயகத்தை நிலைநாட்டிட, பினாமி அரசை அகற்றிட பொறுப்புமிக்க எதிர்க்கட்சி தலைவராய் பலம் வருபவர் நம் ஸ்டாலின் அவர்கள். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஒருமுறை ஸ்டாலின் அவர்கள் அதிகாரமிக்க பொறுப்புகளில் இருந்தாலும், அதிகாரம் இல்லாமல் எதிர்த்தரப்பில் இருந்தாலும், தனது தலைமை பண்பையும் நிர்வாக திறமையையும் எல்லையில்லாத ஆற்றலையும் தொடர்ந்து வெளிப்படுத்தி எண்ணற்ற சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார் என்று சொன்னார். அது உண்மை என்றும் வெறும் புகழ்ச்சி இல்லை என்றும் தொடர்ந்து நிரூபிப்பவர் ஸ்டாலின். எத்தனைதான் அவசர வேலைகள் இருந்தாலும் பத்திரிகையாளர்களை சந்திப்பதை மட்டும் அவர் தவிர்ப்பதே இல்லை. திமுகவில் படிப்படியாக ஸ்டாலினுக்கு வந்து சேர்ந்த பொறுப்புகள் கலைஞருடைய மகன் என்கிற சிறப்பினால் அவர் பெற்ற தானமல்ல, அவருடைய அயராத உழைப்பால் கலைஞரை மறுக்க முடியாமல் வழங்கிய பெருமை என்று ஒருமுறை திராவிட இயக்கத்தின் மூத்த அரசியல் தலைவர் ஆர்.எம். வீரப்பன் சொல்லியிருந்தார். இதுவரை 1000க்கும் மேற்பட்ட சுயமரியாதை திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறார் ஸ்டாலின். எண்ணிக்கையில் பார்த்தால் இது கலைஞர் அவர்கள் நடத்தி வைத்த சுயமரியாதை திருமணங்களை விட அதிகம். இப்படி பல்வேறு விஷயங்களில் கலைஞரின் பொது வாழ்க்கை சேவையை சிறப்பாக தொடர்வதில் ஈடு இணையற்றவராக திகழ்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இந்த இயக்கத்தை எதை ஒப்படைத்துக் கொண்டு விளையாட்டினோ அதற்கும் 100 மடங்கு மேலாக என்னுடைய அருமை மகன் தம்பி ஸ்டாலின் அந்த பணியை ஆற்றியிருக்கிறார். அறுதிலவும் உழைத்துக் கொண்டிருப்பவர், அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருப்பவர் குருநாளர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். என்னுடைய மகன் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. அவர் மகனாக இல்லாவிட்டாலும் கூட கழகத்தினுடைய ஒரு சாதாரண தொண்டர் என்ற முறையிலே அவர் ஆற்றுகின்ற பணி சில நேரங்களிலே
என்னையே புறாவை உள்ள சொல்லுது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் பார்வையிலே எப்படி அமைந்திருக்கிறது என்பதை எண்ணி எண்ணி பார்த்து எனக்கு மகன் பிறந்தது நான் செய்த நவப்பயனாகத்தான் இருக்க முடியும். 50 ஆண்டுகள் பொறுமையின் பொருளாய் பொறுத்திருந்து உழைத்திருந்து காத்திருந்து 2017 தான் திமுக செயல் தலைவரானார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஏற்கனவே வகித்து ஒரு பதவிகளோடு செயல் தலைவர் என்னும் பதவியினை வழங்கிட வேண்டும் என்று என்ற தீர்மானத்தை மிகுந்த மகிழ்வோடு முன்மொழிகிறேன். செயல் தலைவர் என்பதை நான் பதவியாக கருதல. தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வது போல இது ஒரு பொறுப்பாக கருதி பொறுப்போடு பணியாற்ற நான் உறுதி எடுத்துக் கொள்கிறேன். ஆனால் வாரிசு அரசியல் என்று வசைபாடும் கூட்டம் இந்த 50 ஆண்டுகளை வசதியாய் மறந்து போய்விடுகிறது. வாழ்க்கை என்பது மிக நீண்ட தொடர்ச்சியானதொரு பயணம். மற்றவர்களின் நலனுக்காக உண்மையிலேயே ஒருவர் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் போதுதான் அந்த பயணம் முழுமை பெறுகிறது. அப்படி மற்றவர்களின் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்துள்ள மு.க. ஸ்டாலினின் வெற்றி பயணம் எத்தனையோ மைல் கற்களை தாண்டி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். தலைவா ஜகயுகம் ஆளவா நிலைவா முதல்வா திராவிட புதல்வா.